ஹாய். நீங்களாம் லைவ் வரலன்னு கேட்குறீங்க. என்னத்த நான் லைவ் வர்றது? நமக்கு தான் சொல்கிறேனே, பல யோசனை பல டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எங்கத்த நான் நிம்மதியாக லைவ் வர்றது? வர முடிஞ்சால் வரேன். நமக்கு தான் சொல்கிறேனே, எனக்கு முன்னாடி 7:30 கட்டம் கட்டி உட்காந்துருக்குன்னு சொல்லலை. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். தேவையில்லாத தலைவலி டென்ஷனு, எதை யோசிக்கிறது எதை விடுறது. நமக்கு முன்னாடியே பிரச்சனை ரூம் போட்டு உட்காந்துருக்கேன். அதுதான் நடக்குது. இப்போ நான் எங்கே கிளம்பி உட்காந்துருக்கேன்னா, ஒரு வேலையை வெளியில் போகிறேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் சில ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு. அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுட்டேன். அதுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டு அதெல்லாம் வாங்க முடியல, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அது தனியாக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுக்கணும், ஃபோன் தனியாக வேணும், சிம் வேணும், அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டேன். இதனால் அதெல்லாம் அப்புறம் அப்படியே போட்டு வச்சுட்டேன். சரி, இப்போ அதுக்கு தான் நான் கடைக்கு கிளம்புறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வீட்டில் ஒரு பழைய ஃபோன் ஒன்று கிடந்தது, உடஞ்சது, பழசு தான் இது. இது ஏதாவது கொஞ்சம் தேருமா அப்படின்ட்டு கூட கடையில் கொடுத்து இதை ரெடி பண்ணி கேட்கணும். இது ரொம்ப நாளாக நானும் போகலன்னு பார்த்தா உடம்பு முடியலன்னு போகல. இதையும் எடுத்துகிட்டு கடையில் கொடுத்துட்டு ஏதாவது இதை ரெடி பண்ண முடியுமா என்ன அப்படின்ட்டு இது எடுத்துகிட்டு கிளம்புறான்னு இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், இதில் என்ன தெரியுது, அயன் பாக்ஸு இதையும் கடையில் கொடுக்கணும். ஏன் எடுத்துன்னு போகிறேன்னா, நல்லா தான் வேலை செஞ்சது. திடீர்னு பார்க்குறேன் நேற்று ஒரு மாதிரி அந்த புகை ஒரு மாதிரி ஒயர் எரிஞ்சால் எப்படி வரும் ஸ்மெல், அந்த மாதிரி திடீர்னு ஸ்மெல் இது. அதுக்கப்புறம் அதை நான் யூஸ் பண்ணல, போடலை. அதை அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதையும் அப்படியே கடையில் கொடுத்துட்டு இது என்ன ஆச்சு எதுன்னு கேட்கணும். அப்போ திருப்பி கை வச்சா ஷாக் அடிச்சிடும் இல்லையா, அது எதுக்கு ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ட்டு நான் அதை அப்படியே ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு வச்சுட்டேன், எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதையும் கடையில் கொடுத்து அதையும் கடையில் கொடுத்து கேட்கணும். சரிங்களா, இந்த வேலையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு வேலை இருக்குது, அதையும் போய் பார்க்கணும். அதாவது வந்தால் 7:30 எல்லாம் அப்படியே ஒன்று கூடி வருது. அதை தான் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் காலேருந்து வேலையும் எனக்கு கரெக்டாக இருந்தது. அதையும் முடிச்சது. இப்போ தான் கடைக்கு கிளம்புறேன். இதையும் முடிச்சுட்டு இன்னொரு வேலை அதையும் முடிச்சுட்டு வரணும். இதில் எது ரெடியாகும் எது ரெடி ஆகாதே எனக்கு தெரியல. கடைக்கு போனால் தான் தெரியும். அதனால் அதுதான் சொல்கிறேனே, என்னால் நான் நினைக்கிற மாதிரி கரெக்டான லைவ் ஃபிக்ஸ் பண்ண முடியல. டைமிங்கு கரெக்டாக லைவ் வர முடியல. ஏன்னா இந்த மாதிரி தான் நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துடுவேன். வேலை இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள் யோசிப்பேன், வேறு எதனா யோசிப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது அது ப்ராப்பராக அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு வரணுன்னே தோண மாட்டேங்குது. எல்லாருமே அந்த டைமிங்கை கரெக்டாக பஞ்சில் உட்காந்தா தான் வியூஸ் போகும். கண்டிப்பாகவே எனக்கெலாம் போகவே போகாதுன்னு சொல்ல முடியாது, நல்லாவே போகும். இந்த டைமிங் என்னால் ஃபாலோ பண்ண முடியாத காரணம் இந்த மாதிரி சில விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கிறதால, அதை நான் கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால தான் எனக்கு அது ப்ராப்பராக வர முடியல. லைவ் காலையில் கேட்டிருக்கீங்க, லைவ் எப்போ வரீங்க, டெய்லியும் கேட்குறீங்க. என்னால் அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது. அதெல்லாம் எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் என்னால் கரெக்டாக டைமிங் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இந்த லைவ் ஆப்ஷன் மட்டும் எனக்கு தெரியல. தோணுச்சுன்னா வருவேன், திடீர்னு தோணலைன்னா ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தால் வரமாட்டேன். அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த யூடியூப் நான் கரெக்டாக ப்ராப்பராக எல்லோரும் மாதிரி இன்னும் கொண்டு போகல. என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறேனே, நமக்கு முன்னாடி 7:30 நமக்கு ரூம் போட்டு உட்காந்துருக்குன்னு சொல்ல மாட்டேன். இதுதான் பார்க்கலாம். ஈவினிங் எப்படி டைமிங்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது, மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கமானா நான் லைவ் வரேன். சரிங்களா, இல்லைனா எப்படியும் எனக்கு தெரியல. அதனால் இப்போதைக்கு நான் கடைக்கு கிளம்புறேன். போயிட்டு வந்துட்டு இது எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் முடிஞ்சால் ஈவினிங் லைவ் வரேன். பார்க்கலாம். பாய். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம், பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படி தான் நமக்கு போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரூம் போட்டு உக்காந்துச்சு, ஏசி ரூம் போட்டு. நமக்கு தான் ஏசி இல்லை, ஆனால் பிரச்சனைக்கு ஏசி ரூம் போட்டு உக்காந்துக்குது. ஓகே, பார்க்கலாம். பாய்.